ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் COAI அப்படின்னு சொல்கிற ஒரு கோயின் உண்டு. இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு இந்த கோயின் எங்களுக்கு வேறு லெவலில் ஒரு பம்ப் ஒன்று தான் இருக்கும். சரி, அந்த பம்ப் எது வரைக்கும் இருக்கும்னு சொன்னால் நான் உங்களுக்கு கீழே வச்சு காட்டுறேன். செப்டம்பர் 27 இருந்து அக்டோபர் 13 இந்த டேட்டுக்குள்ளுக்கு கிட்டத்தட்ட 35,764%. சரியா, கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்தும் இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸுக்குள்ளுக்கு 15 to 20 டேஸுக்குள்ளுக்கு எங்களுக்கு 35,764% மார்க்கெட் பம்ப் ஆகிக்கிறாங்க. சரியா, அப்போ இந்த பம்புக்கு போகிறவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மார்க்கெட் ஒரு டம்ப் ஒன்று கொடுப்பாங்க. சரியா, ஏன்னு சொன்னால் இங்கே லிக்விடிட்டிஸ் இருக்கும். அப்போ இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக எங்களுக்கு மார்க்கெட் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு டம்ப் ஒன்று கொடுப்பாங்க. அப்போ அந்த டம்பில் நாங்கள் பை பண்ணலாம். சரியா, அப்போ இந்த ரேலியை மிஸ் பண்ணினாக்கள் ஒரி பண்ண தேவையில்ல. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக பாருங்கள், எங்களுக்கு இங்கே ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணியிருக்குது. சரி, அப்போ இந்த ட்ரிபிள் டாப் பேட்டர்னோட நெக் லைன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இருக்குது. அப்போ இந்த நெக் லைனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் எங்களுக்கு நெக் லைனை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். நெக் லைனை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கக்குள்ள எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் மார்க்கெட் கீழே தான் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. சரியா, இப்போ மார்க்கெட் கீழே மூவ் ஆகும் அப்படின்றா எங்களுக்கு இங்கே வரைக்குமே மார்க்கெட் கீழே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூடவாகவே இருக்குது. ஓகே, இப்போ இதில் பார்க்கலாம் நாங்கள் இதில் எங்கே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இதில் முதலாவது விஷயம் எங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், கிங் ஓபி அப்படின்னு சொல்லி ஒரு ஓட பிளாக் இருக்குது. சரியா, இப்போ அந்த ஓட பிளாக்கில் மார்க்கெட் மிடிகேட் பண்ணிவிட்டு ஓட பிளாக் மார்க்கெட் மிடிகேட் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால், சரியா, இப்போ அந்த இப்போ கன்ஃபர்மேஷன் கிடச்சி மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்டா கிங் ஓபியில் இருந்து இந்த ஸ்விங் ஹை இருக்குது தானே, ஸ்விங் ஹை வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும். சரியா, அப்போ எங்களுக்கு இதனுடைய டார்கெட் இது வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்விங் ஹை வரைக்கும். அப்போ 1200% கிட்ட எங்களுக்கு இதோடைய டார்கெட்டை வைக்கலாம் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னு சொன்னால். அப்படி இல்லாமல் எங்களுக்கு இந்த ஓட பிளாக்கை மிடிகேட் பண்ணி இப்போ இந்த ஓட பிளாக்கை மிடிகேட் பண்ணி அந்த ஓட பிளாக்கை ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னு சொன்னால் மார்க்கெட் கீழே மூவ் ஆகும். இப்போ கீழே மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுடைய ரெண்டாவது என்ட்ரி பிளேஸாக இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டி இருக்குது தானே, இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டியை வைக்கலாம். இன்ஜினியரிங் லிக்விடிட்டியில் எங்களுக்கு மார்க்கெட் லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சின்னு சொன்னால் அங்கே இருந்து மேலே மூவ் ஆகும். சரியா, அப்போ அந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டியில் இருந்து அங்கே பையை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட டார்கெட் ஸ்விங் ஹை வரைக்கும் வைக்கலாம். இப்போ அந்த டைம் எங்களுடைய ப்ராஃபிட் அந்த டைம் நாங்கள் வைக்கிற டார்கெட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொன்னால் 25,000% இருக்கும். சரியா, இப்போ அந்த இன்ஜினியர் லிக்விட் டைம் இருந்து மார்க்கெட் கீழே இந்த குயினோபியை மிடிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த குயினோபியை மார்க்கெட் மிடிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்டா, இப்போ இந்த குயினோபி மார்க்கெட் மிடிகேட் பண்ணுது, குயினோபி மார்க்கெட் மிடிகேட் பண்ணிவிட்டு இங்கே இருந்து மார்க்கெட் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஆல்ரெடி அந்த மிஸ் பண்ணின ஆட்கள்னு சொல்லி. அப்போ அந்த மிஸ் பண்ணின ஆட்களுக்கு எக்ஸாக்டாக இங்கே வச்சு பை பண்ணலாம். பை பண்ணி ஸ்விங் ஹை வரைக்கும் டார்கெட்டை வச்சிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 30,700% கிட்ட எங்களுக்கு ப்ராஃபிட்டை வச்சுட்டு ப்ராஃபிட் எடுத்து எங்களுக்கு புக் பண்ணிட்டு வெளியாகிடலாம். இப்போ ஒரி பண்ண தேவையில்ல, எப்படி வந்தாலும் எங்களுக்கு மோர் தென் 10x தான் எங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். அப்போ இங்கே வச்சு பை பண்ணாலும் எங்களுக்கு 1000% டார்கெட், கீழே வச்சு பை பண்ணால் 20,000, அதுக்கு கீழே வச்சு பை பண்ணால் 30,000% டார்கெட்டாக எங்களுக்கு வைக்கலாம். சரி, அப்போ எங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து எங்களுக்கு ட்ரேட்ஸை என்ட்ரி பண்ணலாம். சரியா, ஓகே, உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பற்றி லேர்ன் பண்ணி கிரிப்டோ கரன்சியில் பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக படித்து நீங்களும் ஒரு ட்ரேடராக விரும்பணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய குயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.